லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கட்கிழமை வந்த உடனேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறது என்ன அப்படின்னா, நாம் இந்த நாளை, இந்த வாரத்தை, இந்த மாதத்தை, ஏன் இந்த வருடத்தை, இந்த வாழ்க்கையை ஒரு முயற்சியோடும், மகிழ்ச்சியோடும் தொடங்குவோம். வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குது. வாரமும் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நாம் எந்த தொடக்கத்தையும் இதன் மூலம் தொடங்குவோம் என்று வைத்துக்கொள்வோம். அதான் நம்முடைய மண்டே மோட்டிவேஷன். இப்ப எனக்கு தெரிஞ்சுங்க என்ன கேட்பாங்க, "நீங்க எப்ப படிப்பீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் நேரம் கிடையாது. நான் 7 டூ 9ம், 9 டூ 11மாக படிப்பேன். அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு புஸ்தகம் கிடைச்சா படிச்சுருவேன். இந்த சின்ன பிள்ளைக எதுனாலும் படக்குன்னு திங்கும்ல, அது மாரியான ஒரு ஒரு சுவாபம் எனக்கு உண்டு. அதுவும் அட்ட டு அட்ட படிச்சுருவேன். சமீபத்தில நம்முடைய ராம்ராஜ் காட்டன் அவங்களுடைய அந்த பல்வேறு நல்ல செயல்பாடுகள்ல வெண்மைன்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு வர்றாங்க. என்னுடைய நண்பர் ஆசை ஞானவேல் இயக்குனர், ஜெய்பீம் இயக்குனர்ல அவரு. அவருடைய அந்த ஆசிரியர் பொறுப்பாகவும், வெண்மை மூலமாக திரு நாகராஜ் அவர்கள் சேர்மன். அவங்களுடைய அந்த தலைமையில அந்த இதழ் வெளிவருது. அவர பற்றி ஒரு நாளைக்கு நம்ம பேசப் போறோம், மண்டே மோட்டிவேஷன்ல. அதுல ஒரு செய்தி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் மக்கள் ஜனாதிபதி என்று இன்றைக்கும் போற்றப்படுகிற அவர், அவருடைய வரலாற எப்ப படிச்சாலும் சந்தோஷமா இருக்குங்க. அதாவது இந்தியா என்கின்ற ஒரு பாரத மாதா என்றால், அவருடைய திருவடி போல காட்சி தருவது இந்த ராமேஸ்வரமும், மறுபுறம் கன்னியாகுமரியும் தானுங்க. அந்த ஊர்ல பிறந்தவர் தான் நம்முடைய கலாம் ஐயா அவர்கள். பிறந்தது கடற்கரை சிறிய நகரம். படித்தது தமிழ் வழி கல்வி, அரசு பள்ளி. வறுமைதான் அந்த வீட்டினுடைய பெரிய அடையாளம். தான் அதிகாலையிலே எழுந்து ராமேஸ்வரத்துக்கு வருகின்ற முதல் ரயிலில் வருகிற தினசரி பத்திரிகைகளை எடுத்து வீடு வீடாக பேப்பர் போட்டதை அவர் பல இடங்களிலே நினைவு கூர்ந்திருக்கிறார். வீடு வீடா பேப்பர் போட்டாருங்க. பின்னாடி பேப்பரா அவர் பேர் போட்டாங்க. அதுதான் சிறப்பு. தன்னுடைய முயற்சியால் படிச்சு இந்திய அரசாங்கம் வல்லரசாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டார். அவர் தன்னுடைய செயல்பாட்டின் போது செய்த ஒரு செயல், அவர் விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தம்முடைய குழுவோடு ஆராய்ச்சி செய்தபோது 1979ஆம் ஆண்டு எஸ்எல்வி என்ற ஒரு ராக்கெட்டை அவர்கள் அனுப்புகிறார்கள். இன்னைக்கு நம்ம 2026ல உட்கார்ந்து பேசுறோம். 79ங்கிற போது மற்ற நாடுகள் அளவுக்கு நாம வளரல. ஆனால் இவர்களுடைய பெருமுயற்சியால் ஏவப்பட்ட அந்த ஏவுகணை தோல்வி அடைந்ததுங்க. எல்லாரும் உடனே அதுக்கு எப்பவும் போல வழக்கப்படி எல்லாத்துக்கும் காசு போச்சு, ஆச்சா போச்சான்னாங்க. அப்போது கலாம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? "எங்களுடைய முயற்சி தான் தோற்றுக்கிறது. எங்களுடைய லட்சியம் தோற்கவில்லை" என்று மீண்டும் லட்சியத்தோடு முயற்சியை தொடங்கினார்கள். காந்தியடிகள்ட்ட ஒரு முறை, "உங்களுடைய சத்தியாகிரகம் தோற்று போனதே" என்று கேட்டபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, "தோற்று போனவன் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை தவிர சத்தியம் இல்லை" என்றார். அதுபோல இவர்கள் எல்லோரும் மீண்டும் முயன்றார்கள். அக்னி என்ற ஏவுகணையை பின்னுக்கு செலுத்தினார்கள். ஏன் அதற்கு அக்னி என்ற பெயர் வைத்தார்கள்? நெருப்புக்கு ஒரு குணம் உண்டு. நெருப்பை நீங்கள் தலைகீழாக பிடித்தாலும் கூட தீப்பந்தத்தை அது மேல் நோக்கி எரியும். முயற்சி உடையவன் இவனிடத்தில் மண்டி போட மாட்டான். இதுதாங்க அருமையான வார்த்தை. அது வெற்றிகரமாக விண்ணிலே சென்று வந்தபோது உலகமே வியந்து போனது. அமெரிக்காவிலிருந்து வந்த அப்போதைய ஜனாதிபதி பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தபோது அவரோடு பலரும் புகைப்படம் எடுக்கச் சென்றார்கள். நான் ஒருவரோடு புகைப்படம் எடுக்க விரும்புகிறேன் என்று அவர் சொன்னது யாரோடு தெரியுமா? நாங்கள் தான் உலகத்திற்கே அண்ணனாக திகழ்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது எங்களுக்கே தெரியாமல் பொக்கரான் என்கின்ற இடத்தில் அணுகுண்டு சாதனை நிகழ்த்தி காட்டினாரே அப்துல் கலாம் என்ற ஒரு விஞ்ஞானி, அவரை காண வேண்டும் என்று சொன்னார்களாம். இப்போது யோசிச்சு பாருங்கள், இவர்கள் முயற்சியின் காரணமாக ஜெயிக்கிறார்கள். வில்வித்தையிலே சிறந்த ஒரு மாணவன் உலகே வியக்கும் வண்ணம் தன்னுடைய வில்வித்தையை செய்து காண்பித்தான். உலகம் பாராட்டியது.
தன்னுடைய ஆசிரியரிடத்தில் சென்று தன் வில்வித்தையின் திறமையை காண்பித்தான். அவர் சிரித்தார். நீ இன்னும் சரியாக பயிலவில்லை என்றார். பல முயற்சிகள் செய்து காண்பித்தார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்த அவர், இல்லை இல்லை இல்லை, நீ இன்னும் சரியாக தேர்வு பெறவில்லை என்றார். ஒரு நாள் அவனுக்கு கோபம் வந்து, தேர்வு என்றால் என்ன, நான் எப்படி தேர்ச்சி பெற வேண்டும் என்றவுடன் உடனே அந்த குரு அவனை அழைத்து கொண்டு ஒரு மலை உச்சிக்கு சென்றார். மலையினுடைய முகட்டிலே நின்று கொண்டு குருநாதர் பெருவிரலை மட்டும் ஊண்டிக்கொண்டு ஒரு இலக்கை நோக்கி அம்பெய்தார். காற்று வீசுகிற நிற்பதற்கிடமில்லாத பெருவிரல் மட்டும் ஊண்டக்கூடிய இடத்தில் நின்று அவர் அம்பு எய்த போது அந்த இலக்கு வீழ்ந்தது. எங்கே, செய்து காட்டு என்றார். நடுநடுங்கி போனான் அந்த சீடன். நிற்க முடியவில்லை. காற்றடிக்கிறது. தவறி விழுந்தால் மரணப்பள்ளம். என்ன செய்வது? சோர்ந்து போய் திரும்பி பார்த்தான் தன்னுடைய குருநாதரை. வா, கீழே வா. சமதளத்தில் நின்று கொண்டு ஜெயித்ததாக ஒருபோதும் சொல்லாதே. உச்சியின் மீது நிற்கும் போதுதான், சோதனைகள் வரும்போதுதான் உன்னுடைய சாதனைகள் வெளிப்படும். எனவே வெற்றியை பெறுவதாக இருந்தால் அதற்கு அதிகம் உழைக்க வேண்டும். நீ வெற்றி பெறுவாய், உழைத்து கொண்டே இரு என்றார். குருவை வணங்கிவிட்டு மீண்டும் தன் முயற்சியில் ஈடுபட்டான். குருவே வியக்கும் வண்ணம் வெற்றி பெற்றார். இந்த கதைகள்லாம் எதுக்குங்க? எதுக்காக என்றால், சிறு தோல்விகளால் துவண்டு போய் விடாமல், பெரு வெற்றிகளால் மகிழ்ந்து போய் விடாமல், அதாவது கவலையை மனதில் ஏற்றக்கூடாது. வெற்றி என்னும் புகழை மூளையில் ஏற்றக்கூடாது. இவையெல்லாம் நாம் செய்து கொண்டே வந்தால் நாம் சாதித்து கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. கவலை இல்லாமலும் வெற்றி என்ற முயற்சியிலும் நாம் ஈடுபடுவோம். வெற்றி நமக்குத்தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.